بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மை போன்ற பிற மனிதர்கள் தங்களுக்காக வழங்கப்பட்ட நேரங்களை தங்களுக்காக மட்டுமே செலவழித்து வரும் சூழலில் நமக்காக இறைவன் தந்த நேரங்களை இறைவனுக்காகவே செலவழிக்க இங்கே நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்முடைய இந்த அமர்வை, இந்த சபையை, இந்த அவையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைந்த கூலியை நாளை மறுமை நாளில் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வாரி வழங்கி அருள் புரிய வேண்டும் என்ற பெரிய பிரார்த்தனையோடு எனது இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன என்பதை தாங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். மறுமை பற்றிய விரிவான நம்பிக்கையில் சில பகுதிகளை மட்டுமே நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். மொத்தம் ஈமானுடைய கிளைகள் என்பது 60 சொச்சமாக அல்லது 70 சொச்சமாக இருக்குது, அப்படித்தானே? அந்த 60 சொச்சமும் 70 சொச்சமும் 6ஆக சுருக்கப்பட்டிருக்கு. அந்த 6ம் கூட 2 பெரிய நம்பிக்கையில் சுருக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பெரிய நம்பிக்கை எதுன்னு சொன்னால், ஒன்று அல்லாஹுவை நம்புவது, 2 மறுமை நாளை நம்புவது. இந்த 2ஐயும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் முழுமையாக சந்தேகமற உறுதியாக நம்பிவிட்டால் ஏனைய நம்பிக்கைகள் அதனோட வந்துவிடும்.
அல்லாவை நம்புறதையும் மறுமை நாளை நம்புறதையும் நம்ம நல்லா சரியாக படிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, மீதி எல்லா நம்பிக்கையும் அதற்குள்ளே ஆட் ஆகிடும். அப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்யணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஈமானுக்கு ருசி ஊட்டக்கூடிய, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய பல அம்சங்களும் தகவல்களும் எந்த நம்பிக்கையில் நிறைந்திருக்கிறது அப்படின்னா, அல்லாஹ்வை நம்புறதுலையும் மறுமை நாளை நம்புறதுலையும் தான் இருக்கு. அந்த மறுமை நாளின் நம்பிக்கை கூட எத்தனை வகையாக உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் நமக்கு வகைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் 17 வகையாக என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து 17 வகையாக நமக்கு சொல்கிறாங்க மறுமை நாள் மட்டும். அப்போ 17 நம்பிக்கைகளையும் சேர்த்து கோர்த்து நாம் நம்பும்போது தான் மறுமை நாளை நம்புவது முழுமை பெறும். இல்லை என்றால் முழுமை பெறாது. அந்த 17ல் சென்ற மாத வகுப்பில் ஒரே ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம பார்த்தோம். சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியல, இருக்கணும். இருப்பினும் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி வேறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நாம் தேர்வு செய்து நாம் பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்டை மட்டும் பார்த்தோம்? அதாவது மறுமையில் குற்றவாளிகள் எப்படி எந்த தோற்றத்தோடு அடையாளத்தோடு எழுப்பப்படுறாங்க அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சோம், விரிவாக பார்த்தோம். மற்றதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக பேசிவிட்டு தொட்டு விட்டு அப்படியே கடந்து விட்டோம், அப்படி தானே? அந்த ஒன்றை மட்டும்தான் நம்ம முழுமையாக பார்த்தோம். இன்றைக்கி 17ல் ஒன்றை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம், மிச்சம் 16 இருக்குது. அந்த 16ல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரங்களில் நாம் தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் என்னென்ன கேள்விகளை தொடுக்க வருகிறான். என்னென்ன கேள்விகள் குர்ஆன் ஹதீஸில் கன்ஃபார்மாக வந்திருக்கு. இது நமக்கு தெரியணுமா இல்லையா? நாம் எல்லாருமே விசாரணைக்கு பயப்படணும். என்ன விசாரணையே தெரியாமல் அந்த விசாரணைக்கு நாம் எப்படி தயாராகுவது, அந்த விசாரணைக்கு நாம் என்ன முயற்சிப்பது? அப்போது கேள்விகள் இதுன்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக என்ன செய்யலாம், அதுக்காக நாம் சிறந்த முறையில் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளலாம். அதனால் கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை என்ற ஒன்று உண்டு அப்படிங்கிறத திருமறை திருக்குறான்ல அல்லாஹ் நமக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்கிறான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்களுக்கு அவர்களுடைய விசாரணை நாள் வந்து விட்டது, நெருங்கி விட்டது. ஆனால் அவர்களோ அதை புறக்கணித்து அலட்சியமாக வாழ்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கேள்வி கணக்கு நாளை மக்கள் என்ன செய்கிறாங்க, அலட்சியமாக நினைக்கிறாங்க, புறக்கணித்து வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் சிலரை இழித்து பழித்து குறை சொல்லி பேசுகிறான். அல்லாஹ் குறை சொல்லி பேசின இந்த கூட்டத்தாராக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இழித்து பழித்து பேசின இந்த கூட்டத்தில் ஒருத்தரை நாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அல்லாஹ் புகழ்கிற கூட்டத்தில் தான் இருக்கணும். அல்லாஹ் பாராட்டுகிற கூட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, மக்களில் பலரும் இந்த கேள்வி கணக்கு நாளை அலட்சியமாக கருதுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அலட்சியமாக கருதுறாங்கன்னா, அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது இந்த உலகத்திலே குற்றவாளிகளிடம் ஒரு ஜட்ஜி விசாரிப்பதை போன்று இருக்கும் என்று. குற்றவாளிகளிடத்தில் காவல்துறையினர் விசாரிப்பதை போன்று இருக்கும் என்று, அல்லது தப்பு செய்த பிள்ளையிடத்தில் ஒரு தாய் தந்தை விசாரணை செய்வதை போன்று இருக்கும் என்று,
அல்லது தப்பு செய்த ஒரு மாணவனிடத்தில் ஒரு ஆசிரியர் தொடுக்கின்ற கேள்வியை போன்றும் விசாரணையை போன்றும் இருக்கும் என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய விசாரணையில் என்ன இருக்கு? இவங்களுக்கு அலட்சிய போக்கு, அதை புறக்கணித்து வாழ்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் அப்படியா இருக்கும்? அல்லாஹ்வுடைய விசாரணை இப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி விசாரணை போன்றா இருக்கும்? இல்லை. யோசிச்சு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் விசாரணை செய்தால், கேள்வி கேட்டால், அதிலிருந்து எதிர்கேள்விகள் வராமல் எந்த அளவுக்கு நுட்பமாக கேட்பான். மனுஷனால் அப்படி கேட்க முடியுமாங்க? சில அறிவாளிகள் புத்திஜீவிகள் கூட கேட்குறாங்க, அப்படி தானே? நல்லா படித்த லாயர்கள்லாம் அடி மடக்கிற மாதிரி, அடுத்த பதில் சொல்ல முடியாத மாதிரி தானே கேள்வி கேட்குறாங்க. பார்க்குறோமா இல்லையா? இறைவன் கொடுத்த மூளையை வச்சே இப்படி கேள்வி கேட்குறானே, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்பான்? கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி அங்கே மௌனிச்சு நிற்கிற மாதிரி ஒரு சூழல் தான் மனிதனுக்கு ஏற்படுமே தவிர, அதிலிருந்து ஒரு சாக்கு போக்குகளையோ ஒரு காரணங்களையோ ஒரு நிர்பந்தத்தையோ சொல்லுகிற ஒரு சூழல் மனிதனுக்கு ஏற்படாது. அந்த மாதிரி அல்லாஹ் கேள்வி கேட்பான். உலகத்தில் விசாரணை செய்யப்படுகின்ற சமயத்தில் நாம் பொய் சாட்சிகள் சொல்லிவிடலாம். மறுமையில் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்கே சாட்சிகளை விலை கொடுத்து வாங்கி விடலாம். மறுமையில் போய் வாங்க முடியுமா? அங்கே சாட்சிகளை மறைத்து விடலாம். இங்கே சாட்சிகளை மறைத்து விடலாம். மறுமையில் போய் மறைக்க முடியுமா? எதுவும் முடியும். இப்போ இப்படிப்பட்ட கடுமையான விசாரணையால அஞ்சுவதில் நமக்கு அலட்சியமும் புறக்கணிப்பும் வந்துடவே கூடாது. அந்த பயம் நமக்கு இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, திருமறை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களுடைய முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி பதிவு செய்யும் போது ஒரு இடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன். அவர்கள் விசாரணை நாளை கடுமையாக அஞ்சுவார்கள். இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே, இறைவனுக்கு முன்னால் நாம் விசாரணை செய்யப்படுவோமே என்கிற அந்த நாளை அஞ்சி நடுங்குவார்கள். ஹஷியத் என்ற சாதாரண பயத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஷியத் என்று சொன்னால் அது சாதாரண மீடியமான பயம். ஹவுஃப்னு ஒன்று இருக்குது அரபில், ஹஷியத்துன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இஷ்ஃபாக் அப்படின்னா பயத்தின் உச்சம். பயத்தின் உச்சத்தினுடைய வார்த்தையை அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். மறுமை நாளின் அந்த பயத்தினால், விசாரணை நாளின் அந்த பயத்தினால் அவர்கள் உறைந்து போயிருப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பயம் விசாரணை நாளை குறித்து நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான சூரா, இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் நம்மிடமே இருக்கிறது, நிச்சயமாக உங்களுடைய விசாரணையும் நம்மிடமே இருக்கிறது, கேள்வி கணக்கும் நம்மிடமே இருக்கிறது என்று அல்லாஹ் உறுதி செய்கிறான். இந்த சூறாவை ஓதும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்தோடனே ஒரு துவா செஞ்சுப்பாங்க. ஹதீஸில் வருது. என்ன துவா? அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யஸீரா. அல்லாஹ்வே, மறுமை நாளில் என்னிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது, விசாரணை தொடுக்கும் பொழுது லேசான முறையில், இலகுவான முறையில் நீ விசாரணை தொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்து வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். சில சூறாக்களை முடிக்கும் போது இந்த மாதிரி துவா செய்கிற ஒரு மரபை, சுன்னாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அப்படி சொல்கிறதா இருந்தால் சூரத்து தீனுடைய கடைசி வசனம் என்னது?
அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் வருதா? அதுக்கு ஒரு பதில ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சூரத்துல் கியாமா, அந்த சூராவுடைய கடைசி வசனம், அந்த சூராவுக்கு ஒரு பதில நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, அந்த சூராவுக்கு ஒரு பதில சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இந்த ஆயத்தை, ஏதாவது சூரத்துல் காஷியா, இது எதில் வருதுங்க? சூரத்துல் காஷியா ஓதி முடிக்கும் போது இந்த துவாவை நபி அவர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விசாரணை நாள் அது நமக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். உண்மையிலங்க சஹாபாக்களை முழுக்க முழுக்க பாவத்திலேருந்து ஒதுங்க செஞ்சது இந்த சிந்தனை தான். அப்படியே அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சில மனோ இச்சையினால் தூண்டப்பட்டு பாவங்கள் செஞ்சிருந்தா கூட தானா முன்வந்து நபியிடத்திலே தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களை தூண்டியது எதுதான்? இந்த விசாரணை. நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று நாம விசாரிக்கப்படுவோமே அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே நெறிப்படுத்தியது, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் புனிதமாக்கியது. இன்றைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து படிக்கும் பொழுது அந்த புத்தகங்களில் புனிதங்கள் நிறைய நிரப்பப்பட்டிருப்பதின் காரணம் என்ன? அவங்க மறுமையை எதிர்பார்த்து பயந்து வாழ்ந்ததுனால. அதே மாதிரி இந்த விசாரணை நாளை நமது வாழ்க்கையில் நாம் அஞ்சுவோம் என்றால் நிச்சயமாக நிறைய தவறுகளிலிருந்து நாம் விடுபட முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும், நன்மையின் மீது நாம் அதிகமாக ஆர்வம் கொள்ள முடியும். அப்போ என்னென்ன கேள்விகள் அல்லாஹ் தொடுக்க இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தா குர்ஆன் ஹதீஸில் நம்ம சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 26 கேள்விகள் இடம்பெறும். எத்தனை கேள்வி? 26 கேள்விகள். இந்த கேள்விகளையும் இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தையும் நம்ம என்ன செய்வோம், முதலாவதா எவ்வளவு நேரம் கிடைக்குதோ பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்க, சூரத்து ஜுஹ்ருஃப் 43வது அத்தியாயத்தில் 43, 44 ஆகிய 2 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே, வஹீயின் மூலம் உங்களுக்கு எது அருளப்படுகிறதோ அதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள். وَإِنَّهُ لَذِكْرٌ لَكَ وَلِقَوْمِكَ. அது மட்டுமல்ல, வஹீயின் மூலம் எது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் உரிய நல்லுபதேசம் ஆகும். وَسَوْفَ تُسْأَلُونَ. விரைவில் இதை பின்பற்றியது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். விரைவில் இந்த குர்ஆனை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன கேள்வி இருக்கு நமக்கு? குர்ஆனை பத்தி நம்ம இடத்துல கேள்வி இருக்கு. அன்பிற்குரியவர்களே, சொல்லப்போனால் அல்லாஹ் குர்ஆனை பற்றி இப்படி தான் கேட்பேன்னு கூட சொல்லலை. குர்ஆனை பற்றி நாம் கேள்வி கேட்போம் என்று பொதுவாக சொல்லிவிட்டான். அது எந்த கேள்வியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குர்ஆனை நீ ஓதினாயா? இந்த குர்ஆனை நீ மனப்பாடம் செய்தாயா? இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை நீ சிந்தித்தாயா? இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை நீ பிறருக்கு பரப்பினாயா? இந்த குர்ஆனுடைய சட்டங்களின்படி நீ வாழ்ந்தாயா? அப்படின்னு என்ன கேள்வி வேண்டுமானாலும் இருக்கலாம். கேள்வியை நாமளே உருவாக்கிக்க வேண்டியதுதான். அப்படிதானே? அதாவது மெயின் கேள்வி வந்துருச்சு, அதில் உள்ள அடிஷ்னல் கேள்விகளை யார் உருவாக்கணும்? நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஒருவேளை அல்லாஹ் இப்படி கேட்டால், ஒருவேளை அல்லாஹ் அப்படி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், என்ன முடியும் அப்படின்னு கேள்விகளை நாமளே உருவாக்கி அந்த கேள்விக்கான ஆன்சரை, தயாரிப்பை நாம் இந்த உலகத்தில் செய்யும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த கேள்வியோடு முஸ்லிம் உம்மத் எப்படி இருக்கு?
குர்ஆனோடு முஸ்லிம் உம்மத்துடைய தொடர்பு இன்றைக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எப்படி இருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு யாராருக்கெல்லாம் குர்ஆனை தஜ்வீதோடு அதனுடைய சட்டங்களோடு திருத்தமாக சரளமாக ஓதத் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தா 100ல் பல பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய நிலை. அல்லது இந்த குர்ஆனை ஓத தெரிந்திருந்தாலும் அவர்கள் அதை ஓதி பல மாதங்கள் ஆகியிருக்கும். இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய நிலை. அல்லது வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் வரும் என்றால் அந்த ரமலான் காலங்களிலே மட்டும் இந்த குர்ஆனை ஓதிவிட்டு மற்ற காலங்களில் இந்த குர்ஆனை ஏறெடுத்தும் பார்க்காதவர்களாக, புறக்கணித்து வாழ்பவர்களாக இருப்பார்கள். இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய நிலைமை. அல்லது என்ன, ஏதாவது பரக்கத்து வரணும், வாழ்க்கையில் ஏதாவது பரக்கத்து வரணும், நல்லது நடக்கணும், காசு கொட்டுன்னு கொட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நேரம் ஆலிம் சார்கிட்ட வருவாங்க. ஆலிம் சார், ஏதாவது நல்ல ஆயத்தாக இருந்தால் சொல்லுங்கள், பரக்கத்து வர்றதுக்கு. எழுதி மாட்டிக்கிறேன், எழுதி கட்டிக்கிறேன், என் தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய நிலை. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனோடு இப்படிப்பட்ட தொடர்பை தான், நெருக்கத்தை தான் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானா, எதிர்பார்க்கிறானா? இல்ல. ஃபஸ்தம்சிக், என்ன சொல்றான் அல்லாஹ்? உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது குர்ஆன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கயிறு. குர்ஆன் என்பது என்னது? அல்லாஹ்வுடைய கயிறு. அதனுடைய ஒரு முனையை நீங்கள் பிடித்துக் கொண்டால் மறுமுனையை அல்லாஹ் பிடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கயிறை நீங்கள் வலுவாக பிடித்து ஏறினால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை சென்று அடைய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய அருளை அடைய முடியும். அதை நாம் விட்டுவிட்டால் எல்லாத்தையும் விட்டோம். அது அப்போ அதை உறுதியாக பற்றி பிடிச்சுக்க சொல்கிறான். சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தொடர்பை குர்ஆனோடு வைத்திருந்தார்கள் என்றால், போருக்கு செல்லும் முன்பு வரை குர்ஆன் ஓதுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குர்ஆன் ஓத முடியுமா? போருக்கு போகிறது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம், எவ்வளோ டென்ஷனான ஒரு நேரம். ஏங்க, போருக்கு போகிறோம், உசுரோட வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது, வெற்றியா தோல்வியா அதுவும் தெரியாது, காயத்தோட வருவோமா காயமில்லாமல் வருவோமா அதுவும் தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு தெரியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு குழப்பத்திலே போகிற சமயத்தில் எந்த காரியத்தையும் நம்ம நிதானமாக செய்யவே முடியாது. புரியுதுங்களா? ஆனால் சஹாபாக்கள் போருக்கு போகும்போது குர்ஆனை ஓதிக்கிட்டு போவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட தொடர்பு என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதிரியான தொடர்பும் நெருக்கமும் குர்ஆனோடு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்படி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்துல போய் நம்ம அழகா பதில் சொல்லலாம். அழகா என்ன செய்யலாம்? பதில் சொல்லலாம். யா அல்லாஹ், இந்த குர்ஆனுடைய தொடர்பு எனக்கு அதிகமாக இருந்துச்சு, நெருக்கமாக இருந்துச்சு, நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இருந்து நாம் மறுமைக்கு சென்றோம் என்றால் இந்த குர்ஆனை பற்றி கேள்விக்கு சரியான பதிலை நம்மால் சொல்ல முடியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் முஸ்லிம் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். நேர்வழி அதில் தான் இருக்கு, அப்படித்தானே? வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வின் கயிறான இந்த குர்ஆனை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான், உபதேசம் வழங்குகின்றான். இதுக்கு கூட தவறாக தர்ஜுமா செய்வாங்க. அப்படி ஒத்துமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க அப்படிலாம் கிடையாது. ஒத்துமையாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடிச்சிக்கிங்க.
அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது எது? குர்ஆன். குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கு. அந்த பெயரில் ஒன்று ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வின் கயிறு. அதை நாம் என்ன செய்யணும்? பற்றி பிடிச்சிக்கணும். இல்லைன்னா குர்ஆனை குறித்து கேள்வி நமக்கு இருக்கிறது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது கேள்வி 17வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவியும், நிச்சயமாக பார்வையும், நிச்சயமாக உள்ளமும் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக உள்ளது. அப்ப இங்க 3 கேள்வி இருக்கு. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? 3 கேள்வி அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக பார்வை, அதாவது செவி, நீ எதை கேட்டாய்? ஒரு கேள்வி. நல்லதை கேட்காம இருந்தா நல்லதை ஏன் கேட்கல? நல்லதை கேட்டு செயல்படுத்தலைன்னா அதுக்கும் என்ன இருக்கு? கேள்வி இருக்கு. கெட்டதை கேட்டா ஏன் கெட்டதை கேட்ட அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் நிறைய கேள்விகளை என்ன செய்வான்? நம்ம இடத்துல கேட்பான். அதனால் நல்லதை நாம் அதிகமாக கேட்கணும். அடுத்து பஸர், பார்வை. எதை பார்த்தாய்? நல்லதை பார்க்காவிட்டால் ஏன் நல்லதை பார்க்கவில்லை? கெட்டதை பார்த்தால் ஏன் கெட்டதை பார்த்தாய்? அப்படிங்கிற அந்த கேள்விகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே கேட்பான். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் ஆதமுடைய மகனிடத்திலே நடக்கக்கூடிய தவறுகள் 2 உறுப்புகளின் மூலமாக நடக்குது. அதில் ஒன்று நாவு, ரெண்டாவது கண். இந்த கண்ணை என்ன செய்யணும்? நாம் பாதுகாக்கணும். கண்ணின் மூலமாக எத்தனையோ பாவங்களை, தவறுகளை நாம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணின் அசைவுகளை கூட தெரிந்தவனாக இருக்கிறான். அதற்கும் விசாரணையை, கேள்வி கணக்கை மறுமை நாளில் வைத்திருக்கிறான். அடுத்தது வல் ஃபுஆத், உள்ளம். எதை சிந்தித்தது? நல்லதை சிந்திக்காவிட்டால் ஏன் நல்லதை சிந்திக்கவில்லை? கெட்டதை சிந்தித்தால் ஏன் கெட்டதை சிந்தித்தாய்? அப்படிங்கிற கேள்வியை அல்லாஹ் 3க்குமே வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த 3 கொஸ்டின்லயே பல பேர் அவுட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்படித்தானே? இந்த 3லயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் ரிலேட்டிவ் தானே. இந்த 3க்குள்ள வர கேள்வியெல்லாம், மற்ற கேள்வி எல்லாம் ரிலேட்டிவ் தான். இந்த 3லயே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொஸ்டின் இது. இது ஏதோ என்னது 1 மார்க் கொஸ்டின் நினச்சிக்காதீங்க. இது எத்தனை பெரிய கொஸ்டின். 100 மார்க்கில் 60 மார்க் 80 மார்க் இதுக்கே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின். அப்போ எவ்வளோ பெரிய உழைப்பும், தயாரிப்பும், முன்னெச்சரிக்கையும், முன் ஏற்பாடும் நமக்கு வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்து 3வது கேள்வி 81வது அத்தியாயத்தின் 8, 9 ஆகிய 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ. உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது அது எதற்காக கொல்லப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன கேள்வி இருக்கு? பெண் சிசு கொலையை பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் கண்டிப்பா என்ன செய்வான்? விசாரணை தொடுப்பான். உலகம் படைக்கப்பட்டது முதல் இந்த மண்ணிலே எத்தனை பெண் சிசுக்கள் கொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா பெண் சிசு கொலைக்கும் தனியான முக்கியமான விசாரணை கண்டிப்பா இருக்கு. எதையும் அல்லாஹ் மறந்து விடவில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். அதுக்காக கண்டிப்பா என்ன செய்வான்? விசாரணை தொடுப்பான். பெண் சிசு கொலைக்கு எதிராக இஸ்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை, எப்பேற்பட்ட ஒரு குரல் இஸ்லாம் கொடுக்குது பாருங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலம் வரைக்கும் பெண்கள் அதை கொலை செய்யப்பட்டார்கள். பெண் சிசு கொலை செய்யப்பட்டு வந்தது. அந்த காலத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பதிவு செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அறியாமை காலத்தில் நான் எனது கையால் 9 பெண் மக்களை நான் என்ன செஞ்சுருக்கேன், மண்ணில் போட்டு புதைச்சிருக்கேன். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும், நான் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியுமா? பிள்ளைக்காக தந்தை கொல்லப்படக்கூடாது என்ற சட்டம் மட்டும் இல்லாவிட்டால் அறியாமை காலத்தில் நடந்த அந்த கொலைக்கு கூட உன்னை பழி வாங்கி இருப்பேன் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட வார்த்தை யோசிச்சு பாருங்க. உண்மையில் சட்டம் அதுதான். எப்படின்னா ஒரு தந்தை ஒரு தாய் பிள்ளைகளை கொன்றுவிட்டால் கொலைக்கு கொலை என்ற அடிப்படையில் கொல்லணுமா இல்லையா? அதான சட்டம், இஸ்லாத்தில் சட்டம். ஆனால் அவங்களுக்கு கிடையாது. எந்த பெற்றோரும் விரும்பி என்ன வேகமான முறையில் சீக்கிரம் தன் பிள்ளைகளை என்ன செஞ்சிட மாட்டாங்க, கொன்ற மாட்டாங்க. அப்படி தானே? பெற்றோர்களால் தான் அந்த பிள்ளைகளே வந்தார்கள். அப்படிங்கிற காரணத்தினால இங்கே மட்டும் அந்த சட்டம் கிடையாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் மட்டும் இல்லைன்னா உன்னை நான் பழி வாங்கியிருப்பேன், நீ போய் ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு அல்லாஹ்விடத்தில், அதாவது தர்மம் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தௌபா கேளு என்று நபி அவர்கள் சொல்ல, அதே மாதிரி அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, ஒட்டகங்களை அறுத்தார். எத்தனை பெண் மக்களை மண்ணிலே போட்டு புதைத்தாரோ அத்தனை ஒட்டகங்களை அறுத்து அவர் என்ன செஞ்சார், தர்மம் பண்ணார், அல்லாஹ்விடத்தில் அதன் மூலமாக தௌபா கேட்டார். அப்படிங்கிறத பார்க்கும். பெண் சிசுக்குலை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்துச்சு. அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது குர்ஆன். அதற்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அதிகமாக குரல் கொடுத்தாங்க. அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஏதோ பெற்று வளர்த்து வெளியே சிசுவாக வந்த பிறகு கொள்வதைத்தான் குறிக்கும் என்பதல்ல. பேபி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து அந்த பேபியை நாம் கலைப்பதாக இருந்தாலும் அதற்கும் என்ன இருக்கு, கண்டிப்பாக விசாரணை. புரியுதுங்களா? தகுந்த காரணங்கள் இருந்தாலே தவிர, அந்த தகுந்த காரணங்கள் கூட அதுக்கும் அல்லாஹ் விசாரணை வச்சிருப்பான். புரியுங்களா? விசாரணை இல்லாமல் போயிடாது. மன்னிப்பு இருக்கா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனால் விசாரணைக்கு அது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். புரியுதுங்களா? குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையை நாம் கலைச்சாலும் அதற்கு கண்டிப்பாக மறுமையில் என்ன இருக்கு, விசாரணை இருக்கிறது. அப்படிங்கிறத இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். உலமாக்கள் மார்க்க அறிஞர்களும் இதை நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். 40 நாள், அதாவது பேபி கன்ஃபார்ம் ஆகி 40 நாள் அல்லது நான் மொத்தமாகவே 40 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நாம் அதை கலைப்பது சிசுக்கொலையிலே அடங்கும். இன்னும் சொல்லப்போனால் நபி அவர்கள் இந்த சிசுக்கொலைக்கு எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அஸ்ல் செய்வதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அஸ்ல் செய்வதுன்னா கணவன் மனைவி சேரும் பொழுது என்ன, அதாவது விந்தை எடுத்து வெளியே ஏற்றுவது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னாங்க, இது கூட ஒரு மறைமுகமான சிசுக்கொலை தான். இது அனுமதி தான். இந்த மாதிரி அஸ்ல் செய்கிறது அனுமதி தான். இருப்பினும் இது கூட ஒரு மறைமுகமான சிசுக்கொலை தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, அப்போ இதை விட பாரதூரமானதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? இதை விட பாரதூரமானதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? அதை செய்யலாமா ஒரு முஸ்லீம்? நிச்சயமாக இல்லை. அப்படின்னா அந்த சிசு மறுமையில் நமக்கு எதிராக வந்து நிற்கும். கண்டிப்பாக அதுக்கு விசாரணையெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, வஅஃபு பில் அஹ்தி
இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா 17வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உடன்படிக்கையையும் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக ஒப்பந்தமும் வாக்குறுதியும் மறுமை நாளில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க. உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் கூட நாம் நமது வாழ்க்கையில் நிறையா செய்கிறதில்லை. ஆனால் வாக்களிப்பு என்பது நிறையா சொல்கிறோமா இல்லையா? அப்போ இந்த வாக்களிப்பு மறுமையில் கண்டிப்பாக என்ன இருக்கு? கேள்வி கணக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வாக்களிப்பதனால் பிறர் நம்மை நம்புவார்கள். அப்படி நம்பும் போது அது நடைபெறவில்லை என்றால் அதனால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். ஏமாற்றம் அடைந்தால் அவருக்கு நிறைய தீங்குகள் ஏற்படும். பெரிய பாதிப்புக்குள்ளாகுவாங்களா இல்லையா? அதனால தான் இந்த வாக்குறுதியை பற்றியும் மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை வைத்திருக்காங்க. அதனால் வாக்குறுதி கொடுக்கும்போது நாம் தெளிவாக கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியும் ஒருவர் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவர் மீது குற்றமாகாது. அப்படி அவர் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தாமல் செய்திருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி அவர் ஆகணும். அவர் மேலே நிறைவேற்றலைன்னா குற்றமும் வரும். அதனால் வாக்குறுதி ரொம்ப கவனமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, வாக்குறுதி என்பது எந்த அளவுக்கு நாம் உசுரை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியும் அவங்களுடைய தந்தையும் ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள பிடிச்சி நிறுத்திட்டாங்க. நாங்கள் உங்களை விட மாட்டோம் ஹிஜ்ரத்துக்கு போக. ஏன்னா எப்படி சுவைப் ரூமியை தடுத்தாங்களோ அதே மாதிரி உங்கள் செல்வங்கள்லாம் கொடுத்தா தான் இங்கே சம்பாதிச்ச பணம் இங்கே தான் இருக்கணும், அதுப்போ தான் விடுவோம். சரி, வேறு என்ன செஞ்சால் விடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, காஃபிர்கள் சொன்னாங்க, எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கிற முதல் போரில் நீங்கள் கலந்துக்கக்கூடாது. அப்படி ஒரு வாக்குறுதி நீங்கள் எங்களுக்கு தர்றதா இருந்தால் நாங்கள் உங்களை விடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் இருவரும் சரி நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. போயிடுறாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போன பிறகு பத்ர் போருடைய நாள் வருது. அதுக்காக நபி அவர்கள் ஆள் எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களது தந்தையும் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த போரில் நாங்களும் பங்கெடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நாங்கள் ஹிஜ்ரத்துக்கு வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இறை நிராகரிப்பாளர்கள் இப்படி ஒரு வாக்கு கேட்க நாங்களும் அந்த வாக்கை கொடுத்துட்டோம், நாங்கள் இந்த போருக்கு வரலாமான்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் இருவரும் வர வேண்டாம், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசிச்சு பாருங்கள், நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன பேசியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம். வாக்குக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை நபி அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே அளித்து வந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அது இறை நிராகரிப்பாளர்களிடத்திலே கொடுத்த வாக்குறுதி தானே. அதெல்லாம் போனால் போகட்டும், காற்றுல பறக்க விடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு எதிராக கொடுத்த வாக்குறுதி தானே, அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு நபி அவர்கள் என்ன செய்யல, அவர்கள் இருவரையும் அழைச்சிட்டு போகல. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இந்த வாக்குறுதிக்கு எப்பேற்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லும். அப்படின்னா வாக்குறுதினா சாதாரண விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, சஹாபாக்கள் பயந்தாங்க, நல்லடியார்கள் முன்னோர்கள் இந்த வாக்குறுதியை குறித்து பயந்தார்கள். நமக்கெல்லாம் பயமே இல்லை. நாவை அசைத்து பேசுகிறோமே, நாம் சொல்லும்போது பிறர் நம்புவார்களே,
நம்பிய பிறகு நடக்காவிட்டால் அவர்கள் ஏமாற்றப்படுவார்களே, அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகுவார்களே என்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் பாவம் இல்லாம நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நிறைய வாக்களிப்புகளை அள்ளி வீசுகிறோம். இதுல அரசியல்வாதிகள்லாம் சொல்லவே வேண்டாம். அப்படித்தானே? அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதிலாம் எதில் எழுதி வைக்கணும்? தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அந்த மாதிரி பார்க்குறோமா இல்லையாங்க? அப்போ வாக்குறுதி இதற்கு கண்டிப்பாக மறுமையில் விசாரணை இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. அடுத்து 5வது கேள்வி, 43வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதுல என்ன கேள்வி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், மக்களில் சிலர், மனிதர்களில் சிலர் மலக்குகளை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அவர்களை நாம் படைக்கும் போது இவர்கள் பக்கத்தில் இருந்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான். மலக்குகளை நாம படைக்கும் போது இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? நிச்சயமாக இவர்களுடைய இந்த பேச்சுக்கள், சாட்சிகள் எழுதப்பட்டு நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உண்மையில அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்வது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம், அல்லாஹ்வை விமர்சிப்பதற்கு சமம். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்வதால் வானம் பிளந்துவிட நினைக்கிறது, பூமி பிளந்துவிட நினைக்கிறது, மலைகள் தூள் தூளாக ஆகிவிடலாம் என்று நினைக்கிறது. அவ்வளவு கோபம் வருது. யாருக்கு? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுக்கே இவ்வளவு கோபம் வருது, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம்? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று சொன்னார். மகன் இருக்கிறது என்று யார் சொன்னா? நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் மலக்குகளை பெண் பிள்ளைகளாக படைத்து அந்த பெண் பிள்ளைகளை தனக்கென்று எடுத்துக்கொண்டான் என்று கூறினார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? கண்டிச்சு பேசுறான். நிச்சயமா இவர்களுடைய இந்த சாட்சியம் எழுதப்பட்டு நாளை மறுமை நாளில் இவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை, கொள்கை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளையும் இல்லை, பெண் பிள்ளையும் இல்லை. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குறான், ஏண்டா ஒரு வேலை எடுத்துக்கிட்டா கூட பெண் பிள்ளையை தான் எடுத்துக்கணுமா? எப்படி கேள்வி கேட்குறான் தெரியுமா? அல்லாஹ் அலக்குமுல் பனாத்தி அண்ணா ஒலக்குமுல் பனூன் அஸ்தஃபல் பனாத்தி ஒலக்குமுல் பனூன். அதாவது அல்லாஹ் அவனுக்கு பெண் பிள்ளையை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் ஆண் பிள்ளை வேணுமா? உங்களுக்கு விரும்பும் போது ஆண் பிள்ளையை விரும்புறீங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு பெண் மக்களை நீங்க இணைச்சி பேசுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அல்லாஹ்வுக்கு ஆண் பிள்ளையும் இல்லை, பெண் பிள்ளையும் இல்லைங்கிறத அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருந்தால் அவர்களை வணங்கலாம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முஹம்மதே நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு மகன் இருந்தால் அவர்களை நீங்கள் வணங்குவது என்ன? நான் முதல்ல வணங்குறேன். குர்ஆன். அல்லாஹ்வுக்கு மகன் இருந்தால் நீங்கள் அவர்களை வணங்குவது என்ன? நான் முதலாவதாக அவர்களை வணங்குவேன் என்று நபியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன புரியுது? அறவே கிடையாது. அறவே அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை, பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிறது வழங்குது. அடுத்து அல்லாஹ் 65வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகய்யிம் மின் கர்யத்தின் அத்தத் அன் அம்ரி ரப்பிஹா வ ருசுலிஹி ஃபஹாஸப்னாஹா ஹிசாபன் ஷதீதா. எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தனர், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தனர்.
ஃபஹாசப்னாஹா ஹிசாபன் ஷதீதா, இத்தகைய மக்களிடம் நாளை மறுமை நாளில் கடுமையாக நாம் விசாரணை செய்வோம். வஅஸப்னாஹா அஸாபன் நுக்ரா, மேலும் கடுமையாக வேதனையும் இவர்களை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு இந்த விசாரணை? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்தவர்களுக்கான விசாரணை. மாறு செய்ததை குறித்து கண்டிப்பா என்ன இருக்கு? மறுமை நாளில் விசாரணை இருக்கு. எந்தெந்த காரியங்களை எல்லாம் நாம் மாறு செய்திருக்கிறோமோ அந்த விஷயங்களில் ஏன் மாறு செய்தாய் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில் கேள்வி கேட்பான். அன்பிற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுறது நமது கடமை. அவங்களுக்கு மாறு செய்கிறது பெரும் பாவம். பாவம் என்பது மட்டுமல்ல, மறுமையில் அது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? விசாரணைக்கு வந்துடும். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒன்று அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு மாறு செய்வோம், அல்லது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வோம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் செய்ய போகிறோம். நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு மாறு செய்தால் நமக்கு அங்கே சொர்க்கம் காத்து கொண்டிருக்கு. நமது கேள்வி கணக்கு விசாரணையும் லேசாக ஆக்கப்படும். நாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து ஷைத்தானுக்கு கட்டுப்படுவோம் என்றால் நமக்கு அங்கே நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். நம்முடைய விசாரணையும் லேசாக அமையாது, கடுமையாக அவர்களுடைய விசாரணை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால இந்த மாறு செய்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதரை எதுக்கு அனுப்புனா? அல்லாஹ்வுடைய ஆர்டரின் பெயரில் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் தூதரையே அல்லாஹ் அனுப்புனான். அந்த தூதர் சொல்றதை மட்டும் கேட்கல, உலகத்திலையும் நமக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்போம், மறுமையிலையும் அல்லாஹ் நம்மளை சக்க பிழி புழிஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் கண்டிக்கிறான் இதை. فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யாரெல்லாம் நான் அனுப்பிய இறை தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும், இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுவதையும் நாளை மறுமையில் அவர்களுக்கு வதைக்கும் வேதனை ஏற்படுவதையும் அஞ்சிக் கொள்ளட்டும், அது அவங்களுக்கு வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டு. தூதருக்கு மாறு செஞ்சா உலகத்திலையும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். உலகத்திலேயே தண்டனை கொடுக்கப்படுற பாவத்தில் ஒன்று தான் இது, தூதர்களுக்கு மாறு செய்யுது. அந்த மாதிரி காரியத்தை ஒரு முஸ்லீம் தனது வாழ்க்கையில செய்யக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, அதனுடைய உதாரணங்களை எல்லாம் உலகத்தில் அல்லாஹ் காட்டியிருக்கிறான், நிறைய பார்க்கலாம். நபியுடைய காலத்திலே அல்லாஹ் காட்டினானே. நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி வருகிறார். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரே, என் காலை இவர் உடைச்சிட்டாரு, இதே மாதிரி நான் இவர் காலை உடைக்கணும், எனக்கு நீங்க பழி வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காயம் ஆறின பிறகு வா, நீ பழி வாங்கிக்கலாம் அப்படி. அவர் இல்லை, முடியாது, எனக்கு இன்னைக்கே இப்பவே அவரை பழி வாங்கணும், அவர் காலை உடைக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமா ரோஷமா இருந்தார். உடனே நபி இவ்வளவு கோபமா இருக்காருன்னொடனே இப்போ எது சொன்னாலும் அவருக்கு இறங்காதுன்னு, சரி போ, பழி வாங்கிக்கோ, உடைத்துக்கொள் அப்படின்னு நபி அவர்கள் வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அவரும் பழி வாங்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் யாரை பழி வாங்கினேனோ அவரது கால் சரியாகிவிட்டது, ஆனால் எனது கால் ஊனமாகிவிட்டது. என் ஊனத்தை சரி செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வின் நபியே என்று அவர் கேட்டு வந்தார். நபி சொன்னாங்க, முடியாது. இதுதான் நான் அப்பவே சொன்னேன், காயம் ஆறிய பிறகு வா, பழி வாங்கி கொள்ளலாம் என்று நான் சொன்னேன், எனது பேச்சை நீ கேட்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு துஆ செய்ததை கூட மறுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சா
இதுதான் நிலை. இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறது மட்டும் நாம் யோசிச்சே பார்க்கக்கூடாது. உலகத்தினுடைய தண்டனைக்காக ஒரு வகையில் இதை பயந்தாலும் எதுக்கு பயப்படணும்? முக்கியமா மறுமையில் விசாரணை இருக்குல்லங்க, அதுக்காக பயப்படணுமா இல்லையா? இன்னைக்கு உண்மையிலே பாருங்க, மக்களுடைய வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த முஸ்லீம் உம்மத். உண்மையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாமெல்லாம் இந்த முஸ்லீம் உம்மத்தை நினச்சி கவலைப்படணும், ஆதங்கப்படணும், வேதனைப்படணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகம். குறிப்பா இந்த பித்அத் என்ற பெயரிலே, அனாச்சாரம் என்ற பெயரிலே எவ்வளவு சுன்னாவுக்கு மாற்றம் செய்யப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? இவங்கெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? என்ன இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன, இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நன்மை, நன்மைக்காக அல்லாஹ் தண்டிக்க போறானா? நன்மை செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்னு கேள்வி சொல்றாங்களா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இதற்கான அழகான பதில் சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் என்ற தாபி அறிஞர் நமக்கு அழகா சொல்லியிருக்கிறார். சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அசருக்கு பிறகு ஒருத்தர் தொழுகிறார். அசருக்கு பிறகு தொழுகிறார், தொழுது முடிச்சுட்டு. அப்போ அவங்க இந்த மாதிரி அசருக்கு பிறகு தொழக்கூடாது, நீங்கள் ஏன் தொழுதிங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகிறதை தடுத்துருக்குறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நிச்சயமாக தொழுதன் தான், 2 சுஜூத் அதிகமாக செஞ்சேன், 1 ருக்குவை செஞ்சேன், 2 ருக்குவை செஞ்சேன், இதுக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? அது நன்மை தானே அப்படின்னு அவர்கிட்ட என்ன செஞ்சார், அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணார். அப்போது சயீத் இப்னுல் முஸையப் பதில் சொன்னாங்க, அதுதான் இவங்களுக்கும் பதில். தோழரே, நீங்கள் தொழுததற்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், மாறாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தீர்கள் அல்லவா, அதற்காக கண்டிப்பாக உங்களை அல்லாஹ் தண்டிப்பான். அப்போ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் செய்வதெல்லாம் நன்மை நன்மை, அது இது இது அப்படின்னு மார்க்கத்தில் எக்ஸெட்ரா நிறையா கூட்டி கொண்டு போவதுனால அல்லாஹ் வேதனை செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏன் மாறு செய்தீர்கள் என்பதற்காக அல்லாஹ் மறுமையில் நிச்சயமாக தண்டிப்பானா இல்லையா? அப்படின்னா இந்த அனாச்சாரம், இந்த பிதஅத்னா நம்முடைய வாழ்க்கையில் அறவே இருக்கக்கூடாது. அதன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே மாறு செய்தோம் என்றால் நிச்சயமாக மறுமையில் நாம் பதில் சொல்லணும். மேற்கொண்டு இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்வு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெறும். சகோதரர்கள் அனைவரும் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த முதல் அமர்வின் பயான் உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.